நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு பூச்செடி வச்சுருந்தோம். அது எப்படி பூக்கும் அப்படின்ற ஒரு இதே இல்லாமல் வாங்கிட்டு வந்து அவங்க கடைக்காரங்க சொன்னதுக்காக வாங்கணும். முதல் முறையாக முதல் பூ பூத்துருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லாம் பூக்கும் போல். இங்கே எல்லாம் நிறைய மொட்டு விட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு அழகாக ஒரே ஒரு பூ, இந்த பூ மாதிரி தான் எல்லாம் பூக்கும் போல். இந்த செடியோட பேர் டுடே டுமாரோ எஸ்டர்டே டுடே டுமாரோ இந்த மாதிரி ஏதோ மாற்றி தான் அந்த மாதிரி அந்த செடிக்கு பேரே அதுதான். அழகாக பூத்துருச்சு. டெய்லி பூத்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னாங்க. ஒரு வேளை பார்க்கலாம், இதெல்லாம் நிறைய பூக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லது தான். அழகான ஒரு செடி. நாங்கள் இது வந்து ஆனைக்கட்டியில் வாங்கினோம். நம்ம மாடி தோட்டத்து அவரைக்காய். இதை பறித்து நம்ம வந்து பொரியல் பண்ண போகிறோம். வீடு பல்லுல மாட்டி பல்லு பேந்துட்டு வந்துடும். இப்படி வா சஷா, இங்க வா. போடி, மதிக்க கூட மாட்டேங்குதுமா. அவ்வளவுதான், ஷாஷா வந்து செட்டில் ஆகிட்டா. இப்படியே தூரி ஆட்ட மாட்டாங்கன்ட்டு அப்படியே ஷாஷா என்னன்னா அந்த காத்துக்கு அப்படியே சொக்கிட்டு வரும் தூக்கம். கிளம்பிட்டாங்க. சரி, உங்கள் தங்க குட்டியை விட்டுட்டே கிளம்புங்க, போங்க. 100 கிராம் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். இப்போ வறுத்தரலாம். நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா அந்த தட்டைப்பயிறு வந்து நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி வறுத்துக்கணும். இப்போ இதை கழுவிடலாம். கழுவியாச்சு. நல்லா தட்டைப்பயிறு இந்த மாதிரி நிறைய முங்கி வர அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே உப்பு சேர்த்துடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கிட்ட வேகட்டும். அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம். உங்களுக்கு இது எந்த டைமில் வேகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி வெந்திருக்கு. ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஒரு 3/4 பக்குவத்துக்கு வேக வச்சுட்டு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்து ஒரு பக்கமாக குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் கடுகு பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு. இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் பொன்னிறமானதும் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நான் வந்து ஒரு 2 கத்தரிக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு 10 போல் கருவாடு, அதாவது நெத்திலி கருவாடு சேர்த்துக்கிறேன். சும்மா அந்த ஒரு மணத்துக்காக மட்டும்தான் சேர்த்துட்டு இதை வதக்கிடுவோம். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன். நான் வந்து காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மல்லித்தூள் 1 2 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் தூள். வேறு எந்த மசாலும் கிடையாது, இந்த மசால் மட்டும்தான். மசால் போட்டுட்டு இதையும் கலந்துருவோம். நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டோம்னா அந்த மசால் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வராது. அதே போல் அந்த பச்சை வாடையும் நமக்கு அடிக்காது. பாருங்கள், நல்லா அந்த மசாலாவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறணும். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா தட்டைப்பயிறு, அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துருவோம். குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துருவோம். நம்ம வந்து தட்டைப்பயிர் வேக வைக்கிறப்போ வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பத்தலைனா மட்டும் நம்ம இதில் உப்பு சேர்த்துக்கிட்டால் போதும். நம்ம கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வேக வச்சிடலாம். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வெந்து பாருங்கள். இங்கே இருந்த குழம்பு இங்கே இருந்தது இந்த அளவுக்கு வற்றி வந்திருக்கு. நல்ல மணமாக இருக்குது. ஒரு 10 கருவாடு தான் நெத்திலி கருவாடு போட்டேன். அதுலேயே நல்ல மணமாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக வெந்துருச்சு. நல்லா ரொம்ப இது கெட்டியாக இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பக்குவம் போதும். கத்திரிக்காயும் நல்லா உடையாமல் வெந்து வந்திருக்கு. தட்டைப்பயிறு வந்து பக்குவமாக நீங்கள் குழையாமல் வேக வச்சு எடுக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப குழைய விட்டுருக்கக்கூடாது. நல்லா அந்த பருப்பு வந்து முழுசாக இருக்கணும். அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம புளியோ எதுவுமே ஊற்ற தேவையில்லை. உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் புளி ஊற்றிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புளிப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு அந்த தக்காளியோட புளிப்பு மட்டுமே இருந்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு தக்காளி புளிப்பாக இல்லை அப்படின்னா 1க்கு 2 தக்காளி எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட இந்த குழம்பு வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன்.
நம்ம வந்து இதில் குழம்பு தூளோ இல்லை சாம்பார் தூளோ எதுவுமே சேர்க்கல. அரைச்ச மசாலா எதுவுமே இல்லை. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இந்த மசாலா மட்டுமே வச்சு சூப்பரான ஒரு குழம்பு செஞ்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்க, பேச்சுலராக சமைக்கிறவங்க, பசங்களுக்கு பொண்ணுங்கள்லாம் தனியாக சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு டைம் நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா நம்ம ருசியாக சாப்பிடணுமே, கடையிலேயே சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே செஞ்சு சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ருசி அருமையாக இருக்கும். நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு குழம்பும் கூட இது. அவ்வளோதான். இட்லி, சாதம், தோசை இந்த 3க்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த அவரைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டத்தில் காய்ச்ச அவரைக்காய் சூப்பராக எவ்வளோ பாருங்கள், ஒரு நேரத்துக்கு கரெக்டாக பொரியலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த கத்திரிக்காயும் நம்ம மாடி தோட்டத்தில் இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் பறிச்சிட்டோம். அப்புறம் இந்த கத்திரிக்காய் வந்து வீட்டில் இருந்துச்சு. பச்சை மிளகாயும் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த 3 மிளகாய் இருந்துச்சு, அதையும் பறிச்சிட்டு வந்து இப்போ இந்த கத்திரிக்காயெல்லாம் அப்புறம் இது மட்டும் போட்டால் பொரியலுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இந்த கத்திரிக்காயை சேர்த்து போட்டு நான் வந்து ஒரு பொரியல் ஒன்று பண்ண போகிறேன். இப்போ குழம்பு செஞ்சு முடிச்சிட்டோம். என்ன சைடிஷ் பண்ணலாம் அப்படின்னு, அதுக்கு சைடிஷ் தேவையில்லை, இருந்தாலும் ஒரு பொரியல் எதுனா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. சரி செய்ய வேணான்னு நினச்சேன். அப்புறம் காய் இருக்குது செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இப்போ பொரியல் ஒன்று நான் வந்து பண்ண போகிறேன். இப்போ காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வளர்த்து அப்புறமா பொரியல்லாம் பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி அவரைக்காய் இதுதான், முதல் அவரைக்காய் இதுதான். ஏன்னா பூரா கொட்டி போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை காயை மட்டும் நான் பாருங்கள், பிஞ்சை இருந்தது கூட நான் பறிச்சுட்டு வந்துட்டேன். இதை இன்றைக்கி பறிக்கலை, நேற்று பறிச்சுட்டேன், நேற்று மதியமாக. சரி இன்றைக்கி செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன். அவ்வளோதான். கத்திரிக்காயும் வெட்டியாச்சு, அவரைக்காயும் வெட்டியாச்சு. சீக்கிரமாக ரெண்டுமே சீக்கிரமாக வேகக்கூடியது தான், அதனால தான் ஒன்றாவே போட்டேன். வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது, தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து காய் சேர்த்துடலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதான். அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம். சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா உடையாமல் ஆனால் நல்லா குலைவாக வெந்திருக்கு. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துருவோம். அவ்வளோதான். சூப்பராக ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் பொரியல் ரெடி. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். காய் எதுவுமே செய்ய வேணாம், வெறும் குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தோம். கடைசியில் நம்ம காய் நேற்று பறித்த காய் ஞாபகம் வந்ததுமே சரி அது கூட 2 கத்திரிக்காயை போட்டு சூப்பராக ஒரு பொரியல் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு இந்த காயை தொட்டுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கஞ்சிக்கு இதை சைடிஷாக வச்சுக்கிட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக போட்டு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டு பொரியல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இதோட இறக்கிடலாம். தட்டைப்பயிர் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொரியலும் ஒன்று ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஒரு ரெசிபி இன்றைக்கி.